ஆர்காட்டார் அவர்களது இல்ல திருமணத்தை வி.கே. சித்தார்த், ஆஸ்ரயா காயத்ரி அவர்களுடைய திருமணத்தை நடத்தி வைத்திருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தின் தலைவர், தமிழ் மக்களின் மனங்களிலெல்லாம் என்றென்றும் முதல்வராக வீற்றிருக்கக்கூடிய அண்ணன் தளபதி அவர்களே, இந்த திருமணத்திலே கலந்து கொண்டு வாழ்த்தி இருக்கக்கூடிய கழகத்தின் பொருளாளர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, முன்னணி செயல் வீரர்களே, எதிர்க்கட்சி மற்றைய இயக்கங்களை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்களே, மணமக்களின் உற்றார் குடும்பத்தார், நண்பர்களே, கழக உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இல்ல திருமணத்திலே கலந்து கொள்வது என்பது நாம் அத்தனை பேருக்கும் பெருமை தரக்கூடிய ஒன்று. எதிர்க்கட்சி தலைவர் உதய் அவர்கள் பேசும் பொழுது குறிப்பிட்டது போல, தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கொண்ட தலைவனும் கொள்கையும் ஒன்றே என்று இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தின் திருமணத்திலே கலந்து கொள்வதிலே மட்டற்ற பெருமையும் மகிழ்ச்சியும் நம்முடைய தலைவர் அவர்களுக்கும், தலைவர் கலைஞர் அவர்களுக்கும், அண்ணன் ஆர்காட்டார் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒருவரை இன்னொருவரை விட்டு பார்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிலே காலை முதல் மாலை வரை தலைவரோடு இருக்கக்கூடிய ஒருவர். அதே நேரத்திலே கழகத்தில் இருக்கக்கூடிய கடைகோடி தொண்டன் வரை அவரை அணுகலாம், அவரோடு பேசலாம். எந்த உதவியாக இருந்தாலும் செய்ய முடியுமோ செய்ய முடியவில்லையோ, நான் இருக்கிறேன் என்று அன்பான வார்த்தைகளால் அரவணைக்கக்கூடிய ஒரு தலைவராக ஆர்காட்டார் அவர்கள் இருந்திருக்கிறார் என்பது நம் அத்தனை பேருக்கும் தெரியும். அவருடைய வழியிலேயே இன்று டாக்டர் கலாநிதி அவர்கள் அதே அரவணைக்கக்கூடிய தன்மையோடு, அதே எல்லோரோடும், நம்முடைய இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது மாற்று இயக்கங்களை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அத்தனை பேரிடமும் அன்பை பெற்றிருக்கக்கூடிய ஒருவர் என்றால் அது டாக்டர் கலாநிதி அவர்கள். இன்னைக்கு பல அரசியல்வாதிகள் வாய் திறந்து பேசுறதே கிடையாது. என்னைக்கு பேசுவாங்களா அப்படின்னு காத்திருக்க வேண்டிய ஒரு நிலையெல்லாம் இருக்கிறது. எதுக்கும் பேசுறதில்ல, பதில் இல்லை. ஆனால் பேசினாலும் பேசாமையே இருந்திருக்கலான்னு நினைக்கக்கூடிய நேரங்களும் இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட அரசியல் தலைவர்களை பார்க்கக்கூடிய நேரத்திலே நம்முடைய கலாநிதி அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு சப்ஜெக்ட் இருந்து யாரும் பேசுறதுக்கு முன்வரவில்லை என்றால் கடைசி நிமிஷமாக இருந்தால் கூட, டாக்டர் கொஞ்சம் பேசுறீங்களான்னு கேட்டால், எதை பற்றியாக இருந்தாலும் இந்த உலகத்தில் எல்லா சப்ஜெக்ட்லேயும் பேசக்கூடிய ஒரு வல்லுநராக இருக்கக்கூடிய பெருமை டாக்டர் கலாநிதி அவர்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் எந்த டாப்பிக்கில் பேசினாலும், எந்த சப்ஜெக்டில் பேசினாலும் நம்முடைய கழகத்தின் கொள்கைகளை, கருத்துக்களை அங்கே வலிமையாக, அதே நேரத்தில் யாரும் முகம் சுளிக்காத வகையிலே பேசக்கூடிய ஒருவர் தான் டாக்டர் கலாநிதி அவர்கள். அவர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள், கழக தலைவர் அவர்களுடைய அன்பையும் மரியாதையும் பெற்றிருக்கக்கூடிய ஒருவராக எந்த வேலை கொடுத்தாலும், இன்னைக்கு டாக்டர் கலாநிதி அவர்களை இன்னைக்கு ஒருத்தர் முக்கியமானவரை போய் பார்க்கணுன்னு நான் நேற்று சொல்லியிருந்தா கூட, அவர் காலையில் கல்யாணங்க, அதை தலைவர் வராங்க, அதை முடிச்சுட்டு நான் சாயந்தரம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கழகத்தின் பணிகளிலே பற்றோடு இருக்கக்கூடிய ஒருவருடைய திருமணத்தை கலந்து கொள்வதிலே எல்லோருமே பெருமை அடைகிறோம். மணமக்கள் அவருடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய தலைவர்களைப் போல எல்லார் மீதும் அன்பை வைக்கக்கூடியவர்களாக, எல்லாருடைய அன்பையும் பெற்றவர்களாக, நம்பிக்கையும் பெற்றவர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.